வணக்கம். இந்து மக்கள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் பேசுகிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அராஜக வசூலில் ஈடுபடும் அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்திற்கு இந்து மக்கள் கட்சி கோரிக்கையை வைக்கின்றது. அதாவது உலக பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு உலகம் முழுவதும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம், கட்டண தரிசனம் உண்டு, விஐபி தரிசனம் 3 தரிசன கோவில் நிர்வாகம் பிரித்திருக்கின்றது. இதில் கட்டணம் 50 ரூபா 100 ரூபா அப்படி வாங்கி கோவிலுக்கு போனாலும், கட்டணம் இல்லாமல் தரிசனத்துக்கு போனாலும் அந்த லைனில் வந்து கோவிலுக்கு முன்னாடி போகும்போது 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க. அதே போல தான் விஐபி தரிசனம் என்றது முக்கியமான விஐபிகளுக்கும் உண்டு. அவர் கோவிலை சுற்றி வந்து முன்னாடி வந்து தரிசனத்துக்கு செல்வார்கள். இது காலங்காலமாக ஒரு கோவில் நிர்வாக சார்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. தற்பொழுது மீனாட்சி அம்மன் கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் அதாவது பற்றுகள் கோவில் கவுண்டர் டிக்கெட்டு அருகில் அம்மன் சன்னதி அருகில் நின்றுகிட்டு முக்கியமான செல்வந்தர்களை, வெளிநாடுகள் வெளிமாநிலத்தில் உள்ள செல்வந்தர்களை, வசதிப்படுத்த செல்வந்தர்களை சிறப்பு ஆராதனை, சிறப்பு பூஜைகள், சிறப்பு அர்ச்சனைகள், மாலை மரியாதையுடன் உங்களுக்கு வந்து நாங்கள் செய்தரப்படும் நாங்களுடைய கோவிலுடைய முக்கிய அர்ச்சகர் என்று கூறி அவர்களை அழைத்து கொண்டு, அதாவது வரிசையில் வருகின்ற கியூவில் வருகின்றவர்களை அழைத்து கொண்டு கோவிலில் உள்ள முக்கிய இடத்தில் வைத்து அவளுக்கு சிறப்பு ஆராதனை பூஜைகள்லாம் நடைபெற்று மாலை மரியாதை பட்டு ஒவ்வொரு பண்ணுறாங்க ஒரு சில பற்றுகள். அதில் அவங்களுக்கு குடும்பத்தார்களுக்கு அவங்க கொடுக்குறது வந்து 5000 10,000 வரைக்கும் கொடுப்பாங்க. 1000 2000 ஒரு தலைக்கு கணக்கில் எத்தனை பேர் பக்தர்கள் தரிசனம் பண்ணாலும் அவங்க கூட வந்தவர்களுக்கு ஒரு ஆளுக்கு 500 1000 2000 இப்படி நேரடியாக அந்த அர்ச்சகர்கள் தலையிடுறாங்க. இது வந்து நமக்கு தகவல் வந்தது. இது தகவல் வந்துச்சு, நம்ம அதை சரியாக கண்டும் காணாத மாதிரி இருந்தோம். இந்த மாதிரி அர்ச்சகர்கள் அராஜகத்தில், சில அர்ச்சகர்கள் அராஜகத்தில் ஈடுபடுறாங்க. பணம் கொடுப்பதற்கு ஒரு தீபாராதனையும், பணம் கொடுக்காதவர்களுக்கு ஒரு தீபாராதனையும், கட்டணத்தோடு வருபவர்களுக்கும் ஒரு அவளுக்கு தீபாரணம் கிடையாது, கட்டணமில் வர்ற பக்தர்களுக்கும் தீபாரணம் கிடையாது. ஆனால் அவர்கள் அழைத்து செல்லும் அந்த விஐபி செல்வந்தர்களுக்கு, அதாவது அர்ச்சகர்கள் வெளியிலிருந்து அழைத்து செல்லும் செல்வந்தர்களுக்கு மட்டும் முக்கிய ஆராதனை, சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தகவலில் வந்துச்சு. அதை கடந்த ஒரு வாரம் 15ஆம் தேதி 6வது மாதம் 2024ஆம் தேதி அன்று அதனை நேரடியாக கண்குளிராக அந்த தவறுகளை பார்த்தேன். அன்று வந்து அந்த தேதி அன்று நான் வந்து எனது நண்பர்கள், வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர் குடும்பத்துடன் மீனாட்சி அம்மன் தரிசனத்துக்கு வந்திருந்தார். அவர் அழைத்து கொண்டு நம்மளுடைய தரிசனத்துக்கு கொள்ளும்போது நம்மளுடைய கோவில் நிர்வாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் ஒரு பணியாளரை உடன் அழைத்து கொண்டு சொன்னாங்க. அப்பொழுது நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்குள்ளே வரும்போது பார்த்தா அந்த உள்ள விஐபி தரிசனம் சொல்கிற இடத்துல வந்து பார்த்தா பெரும்பாலான ஏராளமான வடமாநிலத்தை சார்ந்த சேட்டுகள் தான் நிறையா பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேர் அங்கே நிற்க மாட்டாங்க. வடமாநிலத்தை சார்ந்த சேட்டுகள் தான் நிறையா பேர் நின்றுருந்தாங்க. நம்ம எப்பயும் போல வந்து நம்ம வந்து இந்த வழியில் வந்து போய் சாமி கும்பிடும்போது அதை ஒரு பற்று வந்து என்னை தடுத்து நிறுத்துறாரு. என்னை உள்ள செக்யூரிட்டி விடுறாங்க. ஆனால் இவர் தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் வாங்க, எல்லாரும் அங்கேக்குள்ள நிற்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு மனவேதனை ஆச்சு. இங்கே வாங்க, நான் வருஷம் நான் வரும்போதில் இப்படி தான் வருவேன். அங்கே சேட்டுகள் அதிகமாக நிற்கிற வடமாநிலத்துக்காரவங்க என்னை பற்றி நான் வந்து இப்போ இந்து மக்கள் கட்சியில் வந்து நான் வந்து இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். மாவட்ட தலைவராக இருக்கின்றேன்னு தெரியும். கோவிலுக்காண்டி பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கோவிலுக்காண்டி நம்ம வந்து செயல்பட்டு வந்திருக்கிறோம் தெரியும். தெரிந்து என்ன காரணத்துக்காண்டி நிறுத்தினார்னு தெரியவில்லை. அதோட உதாசனப்படுத்திட்டு நான் பாட்டில் பேசாமல் சாமி கும்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவர் விசாரித்தால் தான் அவர் பேர் சுவாமிநாதன் பற்று என்று சொன்னார்கள். அவருடைய குடும்பத்தார்கள் 4 பேர் சகோதரர்கள் உள்பட 4 பேருமே மீனாட்சி அம்மன் வந்து பல காலங்களாக அர்ச்சகர்களாக இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் தான் விசாரித்தோம். இவர் ஏன் தடுத்தார்னு எனக்கு தெரியல. அதன் பிறகு விசாரித்ததான் இவருடைய கெஸ்ட்டுகள் அந்த வரிசையில் வந்து நின்றுருக்காங்க. இவர் வந்து கோவிலில் வந்து ஆராதனை பண்ணுறதுக்கும் பூஜைகள் பண்ணுறதுக்கும் பொதுவாக பண்ணுறதுக்காண்டி தான்
100க்கும் மேற்பட்ட பற்றுகள் வந்து நம்மளுடைய கோவில் மீனாட்சி அம்மன்ல பணி செய்கிறார்கள். அதில் இவர் ஒரு நபர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கோவிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணுறதை விட்டுட்டு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் பொதுவான குங்கும பிரசாதம் கொடுப்பதை விட்டுவிட்டு இவர் தனிப்பட்ட முறையில் இவர் ஓரத்தில் நின்றுக்கிட்டு நம்மளை தடுக்கிறார். செக்யூரிட்டி வேலை கொடுத்தது யார்? இவர் கோவிலுக்கு பணியை செய்ய வேண்டும், அந்த கருவறைக்குள்ளே செல்வதற்கு தான் இவருக்கு உரிமை இருக்குது, அங்கே பணி செய்கிறது தான் இவருடைய உரிமையை. ஆனால் செக்யூரிட்டி வேலையை இவர் பார்ப்பதற்கு உரிமை கொடுத்தது யார்? இவர் வெளியே இருந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யார் இடம் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இப்படி அவர் வந்து தொடர்ந்து அவருடைய நிறையா ஒரு சில பக்தர்கள், அதாவது ஒரு சில இவரை போன்று ஒரு 20க்கும் மேற்பட்டவர், 100 பேர் 100க்கும் மேற்பட்டவர் பணி புரிந்தால் கூட பற்றுகள் அர்ச்சர்கள் ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் இவரை போன்று நடந்து கொள்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோயிலில் பூரா பணம் வந்து ஒரு நாளைக்கு 20,000 முதல் 50,000 வரைக்கும் சம்பாதிச்சு போகிறார். ஒரு நாளைக்கு ஒரு பற்று தனிநபர். தட்டிலே விழுகின்ற காசை மட்டும்தான் அவருக்கு செல்லும். ஆனால் தட்டில் விழுந்த காசையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முக்கியமான விருந்தினர்கள் செல்வந்தர்கள் அழைத்து கொண்டு அவளுக்கு மரியாதை செலுத்தின மீனாட்சி அம்மன் கோயில். அதை யாருமே ஆசைப்படுறத நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு தரிசனம் கிடைக்கிறது வந்து முன்னாடி வந்து மாலை மரியாதையோட சிறப்பு குங்குமம் கொடுத்து சிறப்பு ஆராதனை பூஜையில் பண்ணால் அது எவ்வளோ லட்சம் வேணாலும் கொடுப்பாங்க நம்மளுடைய மக்கள் இந்துக்கள். அப்படி அவர்கள் வந்து அதை வந்து பெரிய தவறாக சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி செய்கிறது மட்டுமல்லாமல் மற்ற பக்தர்கள் வராலே அவளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. அவளுக்கு ஏதோ மானம் தான் துண்ணூரை தூக்கி மூஞ்சில் இருக்கிறாங்க, குங்குமத்தை தூக்கி மூஞ்சில் இருக்கா, அவளுக்கு தீவாரணையே காட்டுறது கிடையாது. ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து எந்த நேரமும் தீவாரணை காட்டப்பட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 2 நபர் தனியாக காட்டிகிட்டே இருக்கணும், ஒரு 2 நபர் குங்குமம் துண்ணூறு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு 2 நபர் வந்து பிரசாதம் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தேங்காய் பாலை உடைச்சி கொடுக்குற இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதை விட்டு இவர் வந்து இந்த மாதிரி வந்து கெஸ்ட்டுகளை கூட்டிகிட்டு போய் விஐபியில் கூப்பிட்டு போய் தனிப்பட்ட முறையில் பண்ணுறது தவறான செயல். இது கோயில் நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இன்னொன்று ஒரு டிக்கெட் வாங்கிறாங்க, கட்டான டிக்கெட் 50 ரூபா 100 டிக்கெட்டு இவர்கள் முதலே வாங்கி வச்சுறாங்க. யார் வாங்குற? பற்று எதுக்கு வாங்கணும்? அடுத்தவர்களுக்கு இவர்கள் எதுக்கு வாங்கணும்? அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு 5 நபர் வர 10 நபர் டிக்கெட்டை முன்னாடியே வாங்கி வைத்துக்கிட்டு அவர் யார் வந்தாலும் அவர்களை அழைத்து கொண்டு போய் நேரடியாக கொண்டு போய் 5000 10,000 பறிக்கிறாங்க. 5000 10,000 பறிக்கிறாங்க. அந்த டிக்கெட்டை வந்து அம்மன் சன்னதிக்கு போகும்போது, சுவாமி சன்னதிக்கு போகும்போது, அந்த விஐபிகிட்ட கொடுக்கும்போது, விஐபி இதில் போகும்போது அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறாங்க. ஆனால் அவங்க கிழித்து போடுறது கிடையாது. அந்த டிக்கெட் சுற்றிக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த டிக்கெட்டை சுற்றளவு வந்து அதை சுழல் முறையில் சுற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த டிக்கெட்டு அந்த டிக்கெட்டுன்னு சொல்லி அப்படி அவங்களுக்கு டிக்கெட்டு கொடுக்க வேண்டிய உரிமை, இவருக்கு டிக்கெட் வாங்க வேண்டிய கடமை என்ன உரிமை இருக்கிறது? இவர் வந்தாலும் மணி அடிக்க வேண்டியதான், பூஜை செய்ய வேண்டியதுதான், அதான் பற்றலுடைய கடமை, அவருடைய பணி. அதை விடுத்து வந்துட்டு வெளியே வந்துட்டு வாசல் நின்றுக்கிட்டு வந்து வர்ற செல்வங்க ஆசை வாரத்தில் கூறி உங்களுக்கு அந்த தரிசனம் பண்ணி தர, இப்படி தரிசனம் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து நம்ம மதுரையை சுற்றி இருக்கிறாங்க சேட்டுகள், அவர்களுக்கு முன்னுரிமை, கோவிலுக்குள்ளே அவளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த பற்றுகள். ஆள் பார்த்து அவள வந்தானே போதும், யாரும் நிப்பாட்டுறது கிடையாது, கொள்றாங்க நேராக ஸ்ட்ரைட்டாக அம்மன் சன்னதி சுவாமி சன்னதி தான். உள்ளூர்காரர் எனக்கு உரிமை கிடையாது. உள்ளூர்காரர் நான் ஒரு இந்து மக்கள் கட்சியுடைய மதுரை மாவட்ட தலைவர், இந்து சமயத்திற்கான இந்து சமய சாஸ்திர சமுதாயங்களுக்காண்டி குரலை கொடுக்கக்கூடியவன், இந்து விரோத சக்தியை எதிர்த்து போராடக்கூடியவன், நாத்திய கும்பலை எதிர்த்து போராடக்கூடியவன், இந்து கோவிலுக்கு ஒரு மீனாட்சி உங்களுக்கு பிரச்சனைனால் உயிரை கொடுக்குறவன், எவ்வளவோ அடிப்படை வசதியில் பிரச்சனைக்காண்டி மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அவ்வளவு குரல் கொடுத்து போராடி வெற்றி பெற்றவன். மீனாட்சி உங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலியமாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தை இந்த கழிப்பறை திறக்க வச்சவன். தண்ணீர் வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லைன்னு சொன்னால் உடனே அது ஒரு கோரிக்கை வைத்து உடனே அதை நிறைவேற்றி கொடுக்குறவன். என்னையே கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் உரிமை கொடுத்தது யார்? இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி, ஒரு பணியாளர் கிடையாது. இவர் வந்து ஒரு அர்ச்சகர். அந்த அர்ச்சகர் பணியை செய்யணும், என்னை தடுக்கிறதுக்கு உள்நோக்கம் என்ன? இவர் காரணம் என்ன தான் தெரியல. உள்ளூர்காரர் எனக்கு வந்து அனுமதி கொடுக்கறதில்ல, கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன், கடவுள் மறுப்பு கொள்கை உண்டு, அவன் வீவரா வழியில் வந்தவன் சொல்கிறேன், வெளியே கடவுள் அவ்வளோ கேவலமாக பேசுகிறேன், கோவிலை இடிப்பேன்னு சொல்கிறேன், இந்து மத நம்பிக்கை ஒழிப்பேன்னு சொல்கிறேன், சனாதனத்தை அழிப்பேன்னு சொல்கிறேன். அவனுக்கு கோவிலுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த பற்றுக. ஆனால் கோவிலே கெதியாக கிடக்கிறவன் இந்து சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய எனக்கு, இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை, கோவிலுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குற எனக்கு அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது இது எவ்வளோ வேதனை இருக்குது எனக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் கோவிலுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து எவ்வளோ முறைகள் நடக்கிறது, தவறுகள் நடக்கின்றது, ஊழல்கள் நடக்கின்றது, அதெல்லாம் கண்டுக்கல. போய் தொலைது, நம்மளுடைய கண்ணை நம்மளை குத்தக்கூடாது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால் வந்து அது பெருசாக நம்ம இது பண்ணலை. எவ்வளோ முறைகேடுகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து செல்போன் கொண்டு போது தடை விதிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கு வந்து உத்தரவே போட்டிருக்கு. ஆனால்
அதிகாரிகள் கொண்டு போகலாம், முக்கிய அதிகாரிகள் கொண்டு போகலாம். அதில் வாக்கெடைக்கல அவங்களை என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு பார்த்தா எல்லாருடைய பக்தர்களை தவிர, கோவிலுக்கு வரும் பக்தர்களை தவிர பற்றுகளுக்கு பூரா எதுக்கு செல்போனு? பற்றுகளுக்கு எதுக்கு செல்போன் கேட்டேன். செருப்பு காலனி கடை, செருப்பு கான்டாக்ட் எடுத்துக்க, அவங்களுக்கு எதுக்கு செல்போன்? செல்போனோட அவங்களுக்கு உள்ளே போகிறாங்க. அவருக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தது? நீதிமன்றத்தில் பக்தர்களுக்கு மட்டும் தடை விதிக்கவில்லையே செல்போனுக்கு, அனைவருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. செல்போன் கொண்டு போக மீனாட்சி அம்மனுக்குள்ள எப்படி பற்றுகளுக்கு வந்து செல்போன் கொண்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? எப்படி இந்த செருப்பு கடையில் வந்து வேலை பார்க்குற பொம்பளாளுக்கு பூரா அந்த செருப்பு, அந்த காலனி கான்டாக்ட் எடுத்துருக்கிறவங்க, காலனி காப்போம் செருப்பு கான்டாக்ட் எடுத்தவங்க, அவங்க வந்து செருப்பு கான்டாக்ட் எடுத்தாலுக்கு இன்ன வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு வேறு மகளிர் கொடுக்கல. அந்த அம்மா அராஜகம், கோவிலுக்குள்ள அராஜகம் ஒரு நாளைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு. அது செல்போனை வச்சுட்டு போகுது, அது 10 கெஸ்ட்டை கூட்டு போகுது. அதை யாரும் தடுக்க மாட்டாங்க. அது ஒரு டிக்கெட்டை போட்டு போகுது. அதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் சப்போர்ட், கோவில் அதிகாரிகள் அரசு சிலர் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதா சொன்னாங்க. அவங்களாம் எப்படி வந்து 3 வருஷமாச்சு இன்னும் வந்து வேறு மகளிர் குழுக்கு என்று விடாமல் அதை ஒரே பணி ஒரு பெண்மணிக்கு வந்து மீண்டும் மீண்டும் கொடுக்குற என்ன காரணம் தெரியல. அந்த அம்மா செல்போனோட போகுது. பெரும்பாலும் பெண்கள் பூராமே அந்த வேலை பார்க்கும் பெண்கள் காப்பகத்தில் செருப்பு காலனி காப்பகத்தில் பாதுகாப்பு அறையில் வந்து இருக்கிற பூரா செல்போனோட உள்ளே போகிறாங்க. கோவிலுக்குள்ளே போகக்கூடாது. பணியாளர்கள் பெரும்பாலும் போகக்கூடாது. அர்ச்சகர்கள் போகக்கூடாது. அதிகாரிகள் என்ன கூட போகலாம். காவல்துறை வந்து பாதுகாப்பு கலந்துக்கிறதுக்குள்ள உள்ளே போகலாம். வாக்கெட்டாக்கில் வச்சு அந்த வாக்கெட்டாக்கில் சவுண்டே காணும். இப்போ அவங்க செல்போனை மீறி அவங்களாம் போகிறாங்க, செல்போனை கொண்டு போகிறாங்க. அதற்கெல்லாம் வந்து கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பற்று போன்ற நபர்கள், நான் சொன்ன இந்த சுவாமிநாதன் பற்று போன்ற நபர்கள் பெரிய தவறு பண்ணிட்டு இருக்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒட்டுமொத்த பற்றுகளையும் சொல்லலை, அர்ச்சகரை சொல்லலை. மீனாட்சி அவங்கள்ட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறீங்க. அது வந்து 80% பேர் நல்ல மனிதர்களாகவும் இருக்கின்றே, அது எனக்கு தெரியும். தட்டில் போகிற காசை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறவங்க யாரையும் கட்டாயப்படுத்த பணத்தை போடுங்கன்னு யாரும் சொல்லவும் இல்லை, அது எனக்கு தெரியும். பெரும்பாலான பற்றுகள் இன்னைக்கு வந்து பார்ப்பானியத்தை ஒதிப்போம், பிராமணத்தை ஒதிப்போம், பூணுலையும் அறுப்போம் சொல்லி ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்களுக்கு ஆதரவாக, அந்த பிராமணருக்கு ஆதரவாக, அர்ச்சர்களுக்கு ஆதரவாக நாங்கள் போராடி குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களை வந்து கோவிலுக்குள்ளே வந்து தடுத்து நிறுத்துறீங்களே, இது என்ன விதத்தில்? நான் வந்து பிராமண சமூகத்தை பார்த்து கேட்குறேன். பிராமண சமூகம் இதில் வந்து தட்டி கேட்க மாட்டேங்குது. யாருக்கு அசிங்க? இது போன்ற நபர்கள் பணம் வாங்கி கடவுளை காட்சி பொருளை ஆக்கி அங்கே வந்து வியாபார ஸ்தலம் ஆக்கி அதை கேவலப்படுத்தி இழிவுபடுத்துறது பற்றுகளுக்கும் ஒரு பங்கு இருக்குது, அர்ச்சலுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இது போன்ற பணம் வாங்கிக்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுறது தெரியுமா? அனைவருக்கும் கடவுள் பொதுவானவர், சமமானவர். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வத்தை பக்தர்கள் அனைவருக்கும் முன்னாடி வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு இப்படி மரியாதை செலுத்தினால்தான் பக்தர்கள் மத்தியில் கொந்தளிப்பை உண்டாக்கி அவங்க மதம் மாறுறதுக்கு ஆளாகிறாங்க. கோவிலுக்கு வர்றதையும் குறைந்துக்குச்சு. இன்னைக்கு கோவிலுக்கு வர்றதையும் தவிர்க்கிறாங்க பக்தர்கள். யாரும் பக்தர்கள் என்ன, அவ ஒரு கண்ணில் சொன்னாமல் ஒரு கண்ணில் வெண்ணையா. அவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை, நம்மளுக்கு ஒரு மரியாதையா. அவளுக்கு அர்ச்சனை காட்டுறதே கிடையாது. எந்தெந்த மாநிலத்திலேருந்து, எந்தெந்த நாட்டிலேருந்து, எந்த மாவட்டத்திலேருந்து, உள்ளூர்லேருந்து எவ்வளோ பேர் வாராங்க வரிசையில். அவளுக்கு எங்கே தீவாரணம் காட்டுறீங்க? யாராவது அதிகாரிகள் வந்தால், யாராவது அரசியல் கட்சி தலைவர் வந்தால், யாராவது இந்த மாதிரி இப்போ பற்றுகள் கூட்டு போகிறாங்களே, இவங்களுக்கு வந்தால் அந்த பார்க்கணுமே அந்த தீபாரணை ஆராதனை. அப்பா அவன் 10,000 போடுறான், அதில் பார்த்தா தெரிஞ்சு அந்த மாலையை பார்த்தா கண்டுபிடிச்சது. இவர் 10,000 வாங்கி கொடுத்துருப்பாரு, இவர் 20,000 கொடுத்து அவளுக்கு தீவாரணம் கட்டுவாங்க இந்த பற்றுக. அப்படி பார்த்தா தெரிஞ்சு இங்கே ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது அவங்களுக்கு பற்றுகளுக்கு. ஆனால் சாதாரண பக்தர்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 1 மணி நேரம் காத்து கிடந்து தரிசனம் பண்ணும் பக்தர்களுக்கு எந்த ஒரு அர்ச்சனையும் கிடையாது, எந்த ஒரு பிரசாதம் கிடையாது, தூக்கி இருக்கிறது. திருச்செந்தூரில் எப்படி அராஜகம் பண்ணுறாங்களோ அர்ச்சகர்கள் சாமியை பார்ப்பதற்கு, எப்படி வாசல் நின்றுட்டு வந்துட்டு வேலை பேசி வந்து பக்தர்களை வந்து கூட்டு போய் சாமியை காத்து இது பண்ணுறாலும், அதுபோல் மீனாட்சி அம்மன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது போல அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதை நினைச்சா வேதனை இறக்கி கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டாயமாக இதில் வந்து தலையிட வேண்டும், கண்காணிக்க வேண்டும். எல்லாத்திலையும் கண்காணிச்ச நடவடிக்கை எடுக்கின்ற கோவில் நிர்வாகம் இந்த பற்றில் செய்யும் அட்டுழியும் அராஜக வசூலில் ஈடுபடும் இந்த பற்றுகளுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய கோவில் நிர்வாகத்துக்கு இந்து மக்களுக்கு சார்பாக கோரிக்கை வைக்கின்றேன். மேலும் வந்து நம்ம வந்து 2 பகுதியிலேயும் நம்ம மீனாட்சி அம்மன் நிர்வாகத்துக்கு கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து அவர்களுக்கு போதுமான கழிப்பறை வசதிகள் இல்லை. அதேபோல் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக போதுமான இடங்களும் இல்லை, சொந்த இடங்கள் கிடையாது. ஆகையால் மதுரை மாநகராட்சி சொந்தமான 2 இடங்கள் இங்கே வந்துட்டு கிழக்கு சித்திரை கிழக்கு கோபுரத்திட்டையும் தெற்கு கோபுரத்திலே 2 கழிப்பறை வசதி, மாநகராட்சி கழிப்பறை வசதியை நீங்கள் பராமரிக்கின்றீர்கள். நீங்கள் கட்டணம் இல்லாமல் வந்து பக்தர்களுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க, கட்டணம் இல்லாமல் இலவசமாக.
அதே போல் இப்போ புதிதாக 2 கழிப்பறை கட்டிடம் கட்டியிருக்கிறாங்க. தெற்கு வெளி வீதியிலையும் தெற்கு வெளி ஆவணி சித்திரை வீதியிலையும் அன்னு கீழே சித்திரை வீதி, அந்த 2 கழிப்பறை கட்டிடத்தை மாநகராட்சி வசத்திலிருந்து கோவில் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அதனை வந்து நீங்களே பராமரித்து கட்டணம் இல்லாமல் பக்தர்களுக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது முன்னாள் டிசி ஏற்பாடு பண்ணார், லெட்டர் அனுப்பிச்சி விட்டார் மதுரை மாநகராட்சி ஆணையாளருக்கும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும். 2 இடத்தையும் கிட்ட ஒப்படைங்க, போதுமான கழிப்பறை வசதி இல்லை, அதனால் வந்து பக்தர்கள் ரொம்ப அவதிப்படுறார்கள், அவருடைய அவதியில் இது பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து 2 இடம் வேணும், நாங்களே கழிப்பறை கட்டிடம் கட்டிட்டு எங்களுடைய சொந்த கோயில் செல்வலையை சொந்த கட்டி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சி விட்டார். அந்த லெட்டர் எங்கிட்டே இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்குள்ள ஜேசி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த 2 எப்படி 2 பாத்ரூமை வந்து கழிப்பறை கட்டிடத்தை எப்படி நம்ம வந்து கோயில் நிர்வாகம் பராமரித்து செயல்படுகிறதோ அதே போல் அந்த 2 கழிப்பறை கட்டிடத்தையும் பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். மேலும் செல்போன் கொண்டு போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி அளிக்காதீர்கள். செல்போன் கொண்டு போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி அல்ல. உயர்நீதிமன்றம் தெளிவாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. செல்போன் கொண்டு செல்வதற்கு யாருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் அனுமதி அல்லன்னு சொல்லி தான் உத்தரவு விதித்திருக்கிறது. ஆனால் வந்து பற்றுகள் கொண்டு செல்வதற்கும் இந்த இவர்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கெல்லாம் விதி விலக்கு அல்ல, அவர்களுக்கு எல்லாம் ஒரே சட்டம் தான். அதான் அந்த மாதிரி செல்போன் கொண்டு போய் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை கோவில் நிர்வாகத்துக்கு இருக்கின்றது. மீனாட்சி அம்மனுடைய கோவிலின் புனிதத்தையும் புகழையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நாங்களும் அதுக்காண்டி போராடுகின்றோம். அதனுடைய புனிதத்தன்மை பாதுகாக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் யாராலும் அந்த புனிதத்தன்மை கெட்டு போயிடக்கூடாது. கோவில் ஸ்தலம் வந்து ஒரு வியாபார ஸ்தலம் ஆயிடக்கூடாது. கோவில் வந்து அர்ச்சகரால் கோவிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கேவலம் அசிங்கம் ஆயிடக்கூடாது. பற்றுகள் தான் கோவிலை பாதுகாக்க வேண்டியது. ஆனால் பற்றுகளே இப்படி ஒரு சில பற்றுகளை தவறு பண்ண அது யார்கிட்ட போய் சொல்லுது? சாமி வரம் கொடுக்குறது கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட சொல்லி என்னை அந்த அதிகாரிகள் அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் இங்கே பூசாரி தடுக்கிற ஒரு பழமொழி இருக்குது, அது இப்போ இங்கே வந்து நடக்குது. பூசாரி ஏன் தடுத்தாருன்னு தெரியல. அவர் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோவில் சார்பாக வந்து நாங்கள் கோவிலுக்கு என்னென்னமோ நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். மீனாட்சி அம்மனுக்கு இன்ன வரைக்கும் உயிரை கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு ஒரு கோவிலுக்கு மீனாட்சி அம்மனுக்கு பிரச்சனை என்றால் உயிரை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். அந்த பற்று சுவாமிநாதன் தயாரா? நீங்கள் பார்த்தோம்னா கோவிலுக்குள்ள பார்த்தோம்னா மீனாட்சி அம்மனுக்கு பூரா பற்றுக்கு பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த அமைச்சருக்கு ஒரு பற்று, இந்த அமைச்சருக்கு ஒரு பற்று, முன்னாள் அமைச்சருக்கு பற்று, இந்நாள் அமைச்சருக்கு ஒரு பற்று, அந்த அரசியல் கட்சி தலைவர் வராரா, இந்த அரசியல் கட்சி வராரா, அந்த அதிகாரி வராரா, இந்த அதிகாரி வந்தாலும் அதுக்கு ஒரு பற்று இருக்காங்க. அவர் வந்தால் மட்டும் இவங்க மட்டும் அவர் மட்டும் சிறப்பு ஆராதனை பூஜையில் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவறு. பூரா சாமியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. மீனாட்சி அம்மன் வந்து உலகாளு மீனாட்சி, அந்த மீனாட்சியை யாரும் ஆடாதைய அழிஞ்சு போயிடலாம் சொல்கிறோம். ரொம்ப மனவேதனையில் தான் அந்த பதிவு பண்ணுறேன். அவர் பற்று செஞ்ச நடந்துக்கிட்ட அந்த விதம் சரியில்லாதது. ஆள் பார்த்து வந்து இது பண்ணுறீங்க. நீங்கள் கோவில் நிர்வாகத்தில் எவ்வளோ முறைகேடுகள் நடக்கின்றது எனக்கு தெரியும், எவ்வளோ ஊழல் நடக்கின்றது. எதுவுமே வந்து சரியான முறை எதுவுமே நடக்கலைங்க. எல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அது பேசாமல் நாங்கள் வந்து பேசாமல் இருக்கிறனால வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். அந்த போனால் கோவிலுக்கு போனால் அப்படியே ஒரு தோரணையாக பார்க்குறது எல்லாரும், அப்படியே ஒரு இதாக பார்க்குறது. அதே அரசியல் கட்சி தலைவர் ஒரு அமைச்சர் யாராவது வந்து அவளை வந்து அப்படியே கைகாலி விழுந்து கூப்பிடுறது. எத்தனை பேர் போலி சர்டிஃபிகேட்டில் இருக்கிய, கல்வி சென்றது இல்லை, எத்தனை பேர் போலி அங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய, எல்லாமே நம்மளுக்கு தெரிய தான் செய்யுது. கோவில் நிர்வாகத்தில் வந்து ஸ்டாஃப்கள்லேருந்து எத்தனை பேர் வந்து போலி கல்வி சான்றிதழ் வேலை பற்றி சேர்ந்துருக்கீங்க. சரி வேணாம் போய் தொழில் நம்ம வந்து கண்டுக்கிறாமல் இருப்போம், நம்ம கண்ணை நம்ம குத்தக்கூடாது, எதிராளிக்கு இது உபயோகமாக போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பேசாமல் இருக்கோம். ஆனால் வந்து இப்போ வந்து இந்த பற்றுகள் செய்கிற தவறுகளை பார்க்கும்போது அது வந்து அந்த தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்க முடியலங்கனால எங்களுக்கே இந்த நிலைமையில சாதாரண பக்தர்களுக்கு என்ன நிலைமை தான் இப்போ எங்களுடைய கேள்வி. என்னையவே தடுத்து நிறுத்துறாங்க. அது எவ்வளோ திமிரு அவருக்கு, எவ்வளோ தைரியம். அப்போ பணம் சம்பாதிக்கிற கொழுப்பு தானே. ஒரு 4 பேர் அண்ணன் தம்பிக்கு இருந்துட்டு ஆக்கிரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் கேள்விப்பட்டு என்னென்ன நடக்குது எல்லாம் அந்த விரைவில் வரும். உங்களுடைய ஊடுருவல், உங்களுடைய ஊழல், உங்களுடைய முறைகேடுகள், எப்படி வீடை சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, யார் யார் என்ன போதை வசதியில் யார் யார் அடிமைப்பட்டு கிடக்கிறா, எல்லா விஷயத்தையும் எடுப்போம். எல்லா விஷயத்தையும் எடுப்போம். ஒரு மனச்சாட்சி வேண்டும். கோயிலுக்கு யார் வரான்னு பார்க்க நாங்கள் விஐபி இல்லையா? இன்னும் பணம் கொடுத்தாலும் விஐபியா? கோயிலை பாதுகாக்கிற எங்களுக்கெல்லாம் வந்து உரிமை கிடையாதா? அப்போ என்னை அன்னைக்கு தடுத்து இருக்கும்போது என்னைட்ட கோயில் வந்தாலே அந்த நண்பர் என்ன என்ன நினச்சிருப்பாரு, எவ்வளோ மன உளைச்சலாக இருப்பார். சோலைக்கண்ணனுக்கு மதிப்பு தானே இருப்பார், எனக்கு மதிப்பு தானா? ஒரு அரசியல்வாதிக்கு மதிப்பு கொடுக்குற, ஒரு ஊழல்வாதிக்கு மதிப்பு கொடுக்குற, ஒரு நாத்தியவாதிக்கு மதிப்பு கொடுக்குற, ஒரு கொள்ளையடிக்கிறவனுக்கு மதிப்பு கொடுத்து எனக்கு முன்னுரிமை கொடுக்குற கோயிலுக்குள்ள. ஆனால் ஒரு இந்து சமயத்துக்கான உயிரை கொடுக்குற என்னை போல வந்து இந்து மதவாதிக்கு அவ்வளோ ரூல்ஸு. இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும். கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும். கோயில் நிர்வாகம் இது கொஞ்சம் கடும் கண்காணிக்க வேண்டும். அர்ச்சனை வந்து யாரும் முன்னாடி அவளுக்கு வந்து கோவிலில் மணி அடிக்க வேண்டியது, அர்ச்சனை பண்ண வேண்டியது, வர்ற பக்தர்களுக்கு முறையான முறையில், நேர்மையான முறையில், சிறப்பான முறையில் பூஜையில் சிறப்பு பிரசாதம் வழங்க வேண்டியது அவளுடைய கடமை. தட்டில் உள்ள காசு போட்டாலும் வாங்கிட்டு போய் அவள் வச்சுக்கிறது. அந்த தட்டில் காசு யாரும் போடணும், அந்த காசை வந்து கோயில் நிர்வாகத்தை கொடுக்க சொல்லலாங்க.
நாங்கள் இதுவரைக்கும் வந்து அர்ச்சர்களுக்கான ஆதரவு கொடுத்தோம், இன்னமும் ஆதரவு கொடுப்போம், பற்றுகளுக்கு ஆதரவு கொடுப்போம், பிராமண சமயத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பூணூல் அர்ப்பன் சூழலுக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதிராளிகள்கிட்ட. ஆனால் இந்த ஒரு சில பற்றுகள் பண்ணுறனால எல்லாம் ஒட்டுமொத்த பற்றுகளுக்கு அசிங்கம், ஒட்டுமொத்த அர்ச்சர்களுக்கு அசிங்கம், ஒட்டுமொத்த பிராமணர்களுக்கு அசிங்கம். அதை கண்டிக்கிறது, அதை வந்து தடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பற்றுகள் வந்து அந்த மாதிரி புது போன்ற நபர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். இது போன்ற நபர்கள் தவறு பண்ணுறாள், கோவிலுக்குள்ள வந்து அராஜகம் பண்ணுறாள், அர்ச்சர் என்ற போர்வையில், பற்றுகள் என்ற போர்வையில் கோவிலில் வந்து என்னுடைய கோவில் சொந்த கோவில் மாதிரி அராஜகம் பண்ணுறாளையா உள்ள. நான் சொல்கிறதான் சட்டம், நான் சொல்கிறேன், நான் இவ்வளோ பேரை கூட்டு போய் உங்கள்கிட்டன்னு சொல்லி கோவிலில் வந்து இந்த வேலை பார்க்குறாங்க பாருங்கள், வெளியே வாசல் இந்த செக்யூரிட்டி வேலை, அந்த வேலை பார்க்குறத வந்து தடுக்க. ஆகவே கோவில் நிர்வாகத்துக்கு மீண்டும் சொல்கிறோம், சட்டத்துக்கு புறம்பாக, கோவில் விதிமுறைக்கு புறம்பாக யார் செயல்பட்டாலும் அவருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து மக்களுக்கு சார்பாக நேரத்தில் கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி.